ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ராஜ்குமார், அபி நட்சத்திரா, ரச்சிதா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் எக்ஸ்ட்ரீம். இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம் இந்த படம் உண்மையிலேயே நான் இந்த படம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் போய் இந்த படத்துக்கு நான் உக்காந்தேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சென்ட்ரிங் ஒரு இதை காட்டுறாங்க. சென்ட்ரிங்னா இந்த பில்லர்ல எழுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சென்ட்ரிங் ஒரு கட்டடத்தை காட்டுறாங்க, பெரிய கட்டடத்தை. அந்த கட்டடத்தோட மேல் மாடியில ஒரு சென்ட்ரிங் செட்டரை பிரிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்குது அந்த காங்கிரீட்ல. அதை உடைச்சி பார்த்தோம்னா ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணுடைய டெட் பாடி இது. அதாவது ஒரு 15 வயசுக்குள்ள அவங்க டெட் பாடி. அது யாரு கொன்னாங்க, அந்த இடத்துல கொண்டாந்து யாரு போட்டாங்க, அந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிசுறு தட்டாம ஒரு முழு நீள படத்தையும் ஒரு கிரைம் த்ரில்லரா இன்வெஸ்டிகேஷனோட சொல்லியிருக்கிற படம் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் படம். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரை கேட்ட உடனே சரி என்ன நினைப்பாங்க, சரி இது ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படிதான் நானும் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். உண்மையிலே அந்த படம் சூப்பரா இருக்குது. இந்த படம் அவர் ராஜ்குமார் நாகராஜன் நினைக்கிறேன், அவர் ஹீரோ. இந்த படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ரச்சிதா மகாராஜன் இந்த படத்துல எஸ்ஐ நடிச்சிருப்பாங்க. அபி நட்சத்திரா அப்படிங்கிற அந்த பொண்ணு கேரக்டர் தான் அந்த வீட்டு வேலை செய்யற அந்த சின்ன பொண்ணு கேரக்டர். அந்த பொண்ணை எப்படி கொடூரமான முறையில கற்பழிச்சு கொன்னாங்க, அந்த கொலையை யாரு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி அவங்க கண்டுபிடிக்கிற வேகமும் சரி, அந்த திரைக்கதையில் இருந்த அந்த விறுவிறுப்பும் சரி, உண்மையிலே நம்மளை அப்படி யோசிக்க வைக்கிறது அந்த படம். இந்த படத்தினுடைய வில்லன் யாருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே அவங்க காட்டுவாங்க. ஆனா காட்டினாலும் நம்மளால அதை கண்டிப்பா இவர் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. கிளைமேக்ஸ்ல கொண்டாந்து அவர் தான் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இது இந்த படத்துல 2 கிளைமேக்ஸ் இருக்கு. ஒரு கிளைமேக்ஸ் அந்த வில்லனை காட்டுறது, இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளைமேக்ஸ். அது சொல்லும் போது நம்ம இன்னொரு படம் நம்மளுக்கு வந்துச்சு 2021ல, அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த படத்தை ஒரே ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த 2 பாட்டு மட்டும் இந்த படத்தை கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். அது ஒரு எமோஷனல் சீனு. ரெண்டாவது அந்த ஹீரோவுக்கு, அந்த ராஜ்குமார் அவருக்கு நடக்கிற அந்த ஒரு பிளாஷ்பேக் இன்சிடென்ட், அந்த குழந்தை விஷயம், அது உண்மையிலேயே மனசை டச்சிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சீனு. ஆனா அதுக்கு கணவன் மனைவி எதுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, அது ஒரு தேவையில்லாத ஒரு சீன் தான். இந்த படத்துல எந்த ஒரு சீனுமே நம்ம மிஸ் பண்ணவே தேவையில்லை, எல்லா சீனும் பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு அப்படி சூப்பரா நடத்திருக்காங்க இந்த படத்தை. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல எல்லாருமே அவங்கவுங்க நடிச்ச மாதிரி தெரியல. அந்த கதாபாத்திரங்களை என்ன கொடுத்தாங்களோ அது அவ்வளவு சிறப்பா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை நான் இவ்வளவு தூரம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் வரும்போது கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்காம ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றத விட இந்த மாதிரி தமிழ் படங்களை நீங்க ஆதரிச்சீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு நல்ல நல்ல படமா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. இந்த படத்தை இதே கதை போதும். இந்த கதை வேற யாராவது ஒரு பெரிய நடிகர் எடுத்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும், ஒரு மகாராஜா மாதிரி. இதுல சின்ன நடிகர் நடிச்சதுனால இந்த படம் அவ்வளவுக்கா பேசப்படலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துல நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நெகட்டிவ் சொல்றது, ஒரு 2-3 லேக் சீன் வருது. ஏன்னா அந்த ஒரு அவங்க 2 புருஷ மல்லாட்டி கோவப்படுறது ஒரு சீனு, அதெல்லாம் ஒரு 2-3 சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாங்ஸ் அவ்வளவுதான். வேற மற்றபடி இந்த படம் ஒரு முழுநீள கிரைம் த்ரில்லர் படம் தான். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். இன்டர்வல் சீன்ல சூப்பரா பண்ணிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் அதை விட ஃபேண்டாஸ்டிக். இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே நம்மளுக்கு ரிவ்யூ கொடுங்க. இந்த படத்துக்கு நம்ம 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது. இந்த படம் விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.